ஹாய், பிரைஸ் த லார்ட். அப்பாவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஏசப்பாவின் நாமத்தினாலே உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இன்றைய நாளிலும் கூட ஒரு வார்த்தையை கூட உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன். இது என்னன்னு பார்க்குறீங்களா? ஏசாயா 49 அதிகாரம் 15 வசனம் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் கேளுங்க. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமேன். ஸ்திரியானவள் தன் தன் தாய் உன்னை மறந்தாலும், உன்னுடைய சகோதரங்களோ உன்னை விட்டு தூரம் போனாலும், உன்னோடு நெருக்கமாக இருந்தவங்க, உனக்கு அன்பு காட்டினவங்க, அடுத்த வேலை இவங்க தான் நீ யோசிச்ச எல்லாரும் உன்னை கைவிட்டு போயிட்டாங்களா? நொறுங்கி போயிட்டு உட்காந்துருக்கீங்களா? நொறுங்கி போய் எத்தனை இதயம் அங்கே அடர்ந்துக்கிட்டு இருக்குதோ, அவங்கள பார்த்து தான் கடவுள் சொல்கிறாரு, ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பானோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இந்த அருமையான வார்த்தை யாரால கொடுக்க முடியும்? இப்போ அப்படி தான் நடக்குது. எல்லாரும் இந்த நிமிஷத்துலேயே மறந்துட்டு போயிடுவாங்க. அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னே தெரியாது. ஆனால் எல்லாரும் கைவிட்டு போனாலும் ஆண்டவர் உங்களை கைவிடுறதே இல்லை. அவர் உங்களை கைவிடுறதே இல்லை. நீங்கள் தான் அவரை நினைக்கிறது இல்லை. அவர் உங்களை நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. நீங்கள் தான் உலகம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தவங்க கூட உங்களை விட்டுட்டு தூரமாக போயிருப்பாங்க. நீங்கள் எனக்கு இது வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டதுக்கப்புறம் அவங்க உங்களை மறுதளிச்சிருப்பாங்க. உங்களுக்கு உதவி செய்யாமல் போயிடுவாங்க. ஆனால் கடவுள் ஒரு நாள் உங்களை கைவிடுறதே இல்லை. அவரை நீங்கள் பிறக்க முன்னே அவருடைய உள்ளங்கையில் உங்களை வரைஞ்சி வச்சவர் அல்லவா? அவர் எப்படி உங்களை மறப்பார்? உங்களை இருதயம் இன்னைக்கு நொறுங்கி போயிட்டு எதையோ குறித்து வேதனைப்படுத்தி அதையே சிந்திச்சுக்கிட்டு ஒரு மூளையில் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் அழுதுகிட்டு இருக்கீங்கல்ல. இரவையில் உங்களுடைய கண்ணீர் அந்த தலகாணிக்கு மாத்திரமே தெரியுதில்ல. அந்த தலகாணிக்கு தெரிஞ்ச கண்ணீரை கடவுள் பாதத்தில் ஒப்புவிச்சிங்கன்னா உங்களுடைய கண்ணீர் அங்கே துருத்தியில் சேர்த்து வைக்கப்படுகிறது. அந்த கண்ணீருக்கு ஒவ்வொன்றுக்குமே அங்கே பெருமதி இருக்குது. அந்த கண்ணீருக்கு விலை மதிப்புண்டு. அவர் கண்ணீரை காண்கிற தெய்வம். அவர் கண்ணீரை துடைப்பார். உங்களை எல்லாவற்றிலிருந்தும் உயர்த்துவார். இன்றைக்கி மனுஷனால தான் நீங்கள் கைவிடப்பட்டீங்களே தவிர கடவுளால் ஒரு நாளும் கைவிடப்படலை. அவர் உங்களை தள்ளவே மாட்டார். எத்தனை பேர் தள்ளினாலும் உங்களை தள்ளவே மாட்டார். அவர் வெறுக்கிற தெய்வம் அல்ல, உங்களை அரவணைக்கிற தெய்வம். இமைப்பொழுது தான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் அனாதி சிநேகித்தினால் உன்னை சிநேகித்து கொண்டேன்னு அவர் சொல்கிறாரு. உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டாருங்க. நீங்கள் கலங்க வேணாம், நீங்கள் திகைய வேணாம். நீங்கள் அவருக்குள்ளே இருக்கும்போது